சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் பிரார்த்தனையில் நீ வெற்றி பெற்று விட்டாய். நீ கேட்டது கிடைத்தே ஆக வேண்டும் என்று தானே ஓடிக்கொண்டு இருந்தாய். இதோ நீ கேட்டது கிடைக்கப் போகிறது. உன் சந்தோஷத்தை அடையப் போகிறாய். கஷ்டம் என்று எதை நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த கஷ்டம் விலகி உனக்கான சந்தோஷம் வந்துவிட்டது. இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது. உன் வாழ்வில் ஒளி ஏற்ற வந்துவிட்டேன் என் குழந்தையே, என் தங்கமே. நீ எப்பொழுதுமே இப்படித்தான் பதற்றத்தோடனே இருந்து கொண்டு இருக்கிறாய். பதற்றத்துடன் இருக்கும் பொழுது அடுத்தது என்ன செய்வது என்று அறியாது உனக்குள்ளேயே நீ புலம்பி தவிக்கிறாய். உன் குழப்பம்தான் உன்னை தெளிவான முடிவை எடுக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. உனக்கான நிலையற்ற வாழ்வே இப்படி சோதித்து கொண்டு இருக்கிறது. அப்பா, எனக்கான நிரந்தரமான மகிழ்ச்சி எப்பொழுது கிடைக்கும் என்று தானே நீ வேண்டிக் கொண்டு இருந்தாய். அந்த சந்தோஷத்தை நான் கண்டிப்பாக கொடுக்கத்தான் போகிறேன். ஆனால் நீயோ நினைத்த நேரத்தில் வேண்டும் என்று என்னிடம் மனம் விட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறாய். நானோ என் குழந்தைகளுக்கு எந்த நேரம் உகந்ததோ அந்த நேரத்தில் தருவேன் என்று காத்து கொண்டிருக்கிறேன். அதுவரையிலும் நீ பொறுமையாக இரு என் குழந்தையே. நடந்து முடிந்தவற்றை நீ எண்ணி கவலை கொண்டு இருக்காதே. காலங்கள் கடந்து விட்டது. அதையும் உன் மனதில் இருந்து தூக்கி எறிந்துவிடு. காலங்கள் கடந்து விட்டது. அனைத்தையும் உன் மனதில் இருந்து தூக்கி எறிந்துவிடு. நீ நினைத்தது என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதை நானே நடத்தி தருவேன். நீ வேண்டாம் என்றால், அது நல்லது என்றால் நான் அதை தந்தே தீருவேன் என் குழந்தையே. ஆகையால் நம் சாயப்பா நமக்கானதை இன்னும் தரவில்லையே என்று எண்ணிக்கொண்டிருக்காதே. எது நல்லது எது கெட்டது என்று என் குழந்தைகளுக்கு புரியும் வரை நான் உனக்காக போராடி கொண்டு தான் இருப்பேன். உனக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராகிவிட்டேன். உனக்கானதை புரிய வைப்பதற்கு என் போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. விரைவில் நீ உணர்ந்து கொள்வாய் எது நல்லது எது கெட்டது என்று, எது தேவை எது தேவையில்லை என்று. உனக்கான நேரம் வரும் வரை நீ மௌனமாகவே இருந்துவிடு என்று சொன்னால் போதும். என் குழந்தையே, இப்படி அவசரப்பட்டு கொண்டே இருக்கிறாய். உன் அவசரத்தினால் இன்று பல முடிவுகள் தவறாக போய்கொண்டிருக்கிறது. என்னிடம் நடையாய் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பா, இப்பொழுதே அதை நடத்தி தாருங்கள் என்று. நிச்சயமாக நீ வேண்டியதை நடத்தி தருவேன். அதற்கு சில மணி நேரம், சில மணி காலம், சில காலம் ஆகும். அதுவரை நீ பொறுமையாக காத்து கொண்டிருக்க வேண்டும். இப்பொழுது எப்படி நீ பொறுமையாக காத்து கொண்டிருக்கின்றாயோ அதேபோல் நான் நடத்தி தரும் வரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. எதை நினைத்தும் கலங்காதே. நீ வேண்டியது நிச்சயமாக நிறைவேறும். அதற்கான சூழ்நிலை இப்பொழுது அமைந்து விட்டது. ஆகையால் எதை பற்றியும் கவலை கொள்ளாதே. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். சாயப்பா இருக்க பயமே. ஓம் சாய்ராம். நன்றி.